ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பார்த்திருப்பீங்க. அவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். பாத்தீங்களா? அவங்கள தான் நம்ம அரசியல்படுத்தணும். அந்த நடிகர் மீது அவர்களுக்கு பாசம் இருக்கலாம், பற்று இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். ஆனா எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? எனக்கு வருத்தமா இருந்துச்சு. என்ன வருத்தம்னா, அந்த நடிகர் நடந்து போகிறார், ஒரு ரேம்ப் வாக், அந்த அந்த அழகி போட்டிகள்ல அழகிகள் நடந்து வருவதற்கு ஒண்ணு கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரேம்ப் வாக்ல நடந்து வர்றாரு. தலையில ஒரு ரிப்பன் எல்லாம் கட்டிட்டு வர்றாரு, அவங்க கட்சி கூடியது. அந்த ரேம்ப் வாக்ல அவர் நடந்து வர்றாரு. ஏதோ ஏழை பாலையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தமிழர், புரிதலற்ற, சிந்தனையற்ற, எதற்காக வாழ்கிறோம் என்ற கொள்கையற்ற தமிழர்கள் இந்த நடிகர் மீது ஏதோ ஒரு பாசம் பார்ப்பதற்கு இந்த மரங்களில் ஏறக்கூடிய அணில்கள் போல ஏறி வருகிறார்கள். நிறைய பேர் வராங்க. அந்த நடிகர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு பாதுகாப்புக்கு சில குண்டர்கள், அது பவுன்சர்களை தூய தமிழில் குண்டர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் வடக்கத்தி குண்டர்கள். அந்த வடக்கத்தி குண்டர்கள் இந்த நடிகர்களுக்கு பாதுகாப்பு. எந்த நடிகருக்கு? சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை ஒரே ரூம்ல போய் அடிக்கக்கூடிய இந்த நடிகருக்கு வடக்கத்தி குண்டர்கள் பாதுகாப்பு. சரி, அந்த வடக்கத்தி குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர் மீது பாசமா தாங்க ஏறி வரான், தூக்கி கெடாசுறான். அது இருக்கும், அந்த ரேம்ப் வாக் இருக்கும், ஒரு 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 அடி இருக்கும், 8 அடி இருக்கும். அங்க இருந்து தூக்கி வீசுறானுங்க. கீழே விழுந்து படாத இடத்துல பட்டு. ஏதாவது கவலை இருக்கு அந்த நடிகருக்கு? உன்னை நேசிக்கிற, சரி வரான் வந்து என்ன கடிச்சு வச்சிருவானா? அப்படி கடிச்சு வைக்கிறோன்னு நீங்க உன்னுடைய ரசிகனா மாத்தி வச்சிருந்தா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அது. வர்றான், இப்படி பண்ணா கட்டிப்பிடிப்பான். நீ ஏதாவது சரி தம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலாம், கடந்து போலாம். மேல ஏறி வரணும், தூக்கி போற, கண்டுக்காம போற நீ. இவர்களுக்கு அவ்வளவுதான் அந்த மக்களின் மீது பற்று. சரி, ஒரு கூட்டம் நடத்துறீங்க. இப்ப நமக்கு அந்த கூட்டத்துல பின்னாடி நிக்கிறவங்களுக்கு கால் நோகுமேன்னு ஒரு கவலை. மதியான அந்த கூட்டம், பயங்கரமான வெயில், எந்த நிழலும் இல்ல. நிழல் எங்க இருக்குன்னா, அந்த நடிகரும் அவர் உட்காரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த நிழலுக்கான அமைப்பை கொடுத்துருக்காங்க. அவ்வளவு வெயில தான் அந்த கூட்டத்தை நடத்தணுமா? ஏன் கொஞ்சம் வெயிட்டால நடத்தலாம்ல? எந்த கவலையும் கிடையாது. இவ்வளவுதான் தமிழர்களை இவர்கள், இந்த திராவிட சிந்தனையாளர்கள், இந்த திராவிட கருத்தாளர்கள், இது இந்த நடிகருக்கு மட்டும் இல்ல, எல்லா திராவிட இயக்க கூட்டத்துக்கும் போங்க, இதேதான். சரக்கு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. இந்த இதை குடிச்சு குடிப்பழக்கத்துக்கு உள்ளாகி அவன் நாசமா போவான். அவன் குடிச்சிட்டு வேற ஏதாவது தவறுகள் செய்வான், எங்கேயா போய் திருடுவான், பிரியாணி கடையில போய் குஸ்தி சண்டை போடுவான். இதெல்லாம் இருக்கு. எந்த கவலையாவது இருக்கா அவங்களுக்கு? நம்மை பின்பற்றி வரக்கூடியவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏதாவது கவலை இருக்கா? சந்தோஷம் அவங்களுக்கு. பைத்தியக்காரத்தனமாக இவர்கள் செய்வதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி, இந்த தலைவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பைத்தியக்காரர்களாக தமிழர்கள் இருக்கும் வரைதான் நம்மை அவன் தலைவனாக பார்ப்பான். அதனாலதான் ரசிக மனப்பான்மைக்கு முழு முதலாக இந்த இயக்கம் எதிராக இருக்கும். எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, அனைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளத்தை எல்லாம் அழித்தால் நமக்கு அடையாளம் கிடைக்காது, அடையாளம் மற்றவர்களாகத்தான் மாற்றப்படுவோம். சரி, இந்த மாதிரியான விஷயங்களை அறிவுரை கொடுப்பவர்கள்ட்ட நம்ம பல முறை கேள்விகள் முன் வச்சிருக்கோம். சரிங்க, நீங்க சொல்வது போல இந்த குடி இதெல்லாம் பேசணும்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு வலு சேர்ப்பது போல போயிடும்னா நீங்க கவலைப்படுறீங்க. சரி, ஓகே. தமிழ் தேசியத்துடைய மூல கொள்கை என்னன்னு கேட்கிறோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது அப்படிங்கிறாங்க. அப்படியே விசில் அடிச்சு கைதட்டல் எல்லாம் பறந்து, ஆமா தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வதுதான். சரி, அந்த தமிழர் யாருங்க? நான் மட்டும் கேட்கல, எதிர் தரப்புல இருக்கவங்க கேட்கிறாங்க, யார் தமிழர்? இந்த கேள்வி என்னிடம் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளிடமும் இந்த கேள்வி பலரால் வைக்கப்படுகிறது. பதில் சொல்வதற்கு யார்? அப்ப பதில் சொல்லணும்ல. ஒருவர் என்ன சொல்றாரு, தமிழ் மொழியை பேசினால் வீட்டுல பேசணும், வெளியில பேசணும், பேசுறாங்க. வீட்லயும் பேசி வெளியிலயும் பேசி தமிழுக்காக தான் வாழ்ந்தேன்னு சொல்லி ட்ரெயின் ஏறி வந்தவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அவங்கள தமிழர்னு ஏற்றுக்கொள்ளலாமா? சிலர் எல்லாம் தமிழ் தாய் என் உயிர், தேசிய தலைவர் பிரபாகரன் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கருப்பு துண்டை மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
வீட்லயும் தமிழ் தான் பேசுறாங்க, வெளியிலயும் தமிழ் தான் பேசுறாங்க, மேடைதோறும் தமிழ் தான் பேசுகிறார்கள். அவங்க எல்லாம் தமிழர்கள் ஆகி விடுவார்களா? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். யார் அந்த தமிழர்? அப்ப பலரும் சொல்ல தயங்கிய ஒரு கருத்தை முதலாக நான் முன்வைத்தேன். உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்கள்ல தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள். இதை சொல்வதற்கு தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு ஒரு தயக்கம். ஏன் இவ்வளவு தயக்கம்? ஒரு இனம் என்பது பிறப்பால் வருவது, இதை யாருமே மறுக்க முடியாது. உலக அளவுல ஒரு இனம் அப்படின்னு சொன்னோம்னா அது பிறப்பின் அடிப்படையில் வருவதுதான். அது வளர்ப்பின் அடிப்படையிலையோ இல்ல ஒரு ஊருக்கு வந்து நம்ம குடியாவதாலேயோ ஒரு இனம் மாறிவிட முடியாது. அப்ப பிறப்பின் அடிப்படையில் வருவதுதான் இனம். இனம் பேசுகிறோம், இனத்திற்காக பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில குடிகளை பேசாமல் இல்ல குடிகளை ஒழிக்கணும், இனத்திற்கான அடையாளங்களை ஒழிக்கணும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இவர் தமிழர் அல்ல, அவர் தமிழர் அல்ல, இவர் அது அல்ல, இவர் இது அல்ல சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? எதை வைத்து ஒருவரை தமிழர் என்று நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும்? இல்ல உறுதிட்டு சொல்லதான் முடியுமா? அப்ப குடிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருந்தால்தான் அந்த குடியை வைத்து தமிழர் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப ஒரு வேறாக இருப்பது குடி அடையாளம். சரி, தமிழர் வழிபாடுகளை மீட்போம். எல்லா தமிழ் தேசியவாதியும் சொல்றது. யாராவது சொல்லாம இருந்திருக்காங்களா? தமிழர் வழிபாடுகளை மீட்க வேண்டும், தமிழர் ஆன்மீக புரிதலை வந்து தமிழருக்கு ஏற்படுத்த வேண்டும், தமிழருக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க. குலதெய்வங்கள், குலதெய்வங்கள் தான் நமக்கு முதன்மையான தெய்வங்கள், எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சொல்லுவாங்க. இப்ப குலங்களை குடிகளை எல்லாம் ஒழித்து விட்டு இந்த குலதெய்வத்தை எப்படி காப்பாற்றுவீங்க? ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா? குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள், நமது முன்னோர்களுடைய வழிபாட்டை தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டை கடத்திட்டு வரோம். எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க. அந்த கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு ஓரத்துல ஒரு ஏரிக்கரை ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு 5-6 சிலைகள் இருக்கும். அதுதான் தமிழர்களுடைய முன்னோர்களை நாம் அங்கதான் வழிபட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் தொடர்ச்சியா வழிபட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த குலதெய்வங்களை எப்படி காப்பாத்துவீங்க? சாதிகளை எல்லாம் ஒழிச்சிட்டு. அப்ப மறைமுகமாக இந்த சாதி ஒழிப்பு கோட்பாடு எதை நோக்கி நகர்த்துகிறது? சாதி ஒழிச்சிட்டீங்க, நாளையில இருந்து சாதி இல்ல, குலங்களும் இல்லை, குல தெய்வங்களும் இல்லை, தமிழர்கின்ற வழிபாட்டு முறைகளும் இல்லை. இதானே? பெருதெய்வ வழிபாடு மட்டும்தான் இருக்கும். அந்த பெருதெய்வ வழிபாடு நம்ம கிட்ட யாருக்கு? வெளியில இருந்து வந்து ஆரியத்திடம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட அவங்க தான் உள்ள இருக்கிறாங்க. நீங்க வெளியில இருந்து தமிழ் மொழியில இருந்து வழிபடலாம், ஆனா அதோட முழுக்க முழுக்க அதோடைய அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. எப்படி மீட்டெடுப்பீங்க? அப்ப இதுதான் வேரை வந்து இழந்து விட்டு ஒரு நான் வந்து வேரை மட்டும் அறுத்துறேங்க, மித்தபடி மரத்துக்கு இருக்க இலைகள் கிளைகள் தலைகள் இதெல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னா பாதுகாக்க முடியாது. வேரில் விஷத்தை ஊற்றிவிட்டு வேரை நீங்கள் நீர்த்து போக செய்து விட்டு வேரை வெட்டி விட்டு நான் மரத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வது நம்ம எல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல். சரி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சமூகத்தில் இருந்தா இத்தனை பேரும் கூட்டம் வந்திருக்கிறீர்கள். எத்தனை தமிழ் குடிகளில் இருந்து வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் வராத தமிழ் குடிகள் எதுவும் இருக்காது. அத்தனை தமிழ் குடிகள் வந்திருக்கு. அனைவரும் சமமாக இருக்கிறோம், அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம். என்ன தமிழர்கள் என்றால் குடி அடையாளத்தோடு சேர முடியாது. ஒருவர் குடிய அடையாளத்தை சொல்லிக் கொண்டால் அவர் மீது அவர் மற்ற சமூகங்கள் வராது, அவரோட சேர்ந்து செயல்பட மாட்டார். இதெல்லா வியாக்கியானமும் தமிழங்கிட்ட மட்டும் வந்து கட்டுறானுங்க பாருங்க. எல்லா வியாக்கியானங்களும் தமிழக மட்டும்தான். இங்க விளம்பரம் செய்யும்போது ரெட்டி குட்டி சட்டி அத்தனை விளம்பரம். ஏதாவது கவலைப்படுறாங்களா? ஏன் ஆந்திரால இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாயுடு ரெட்டின்னு சொல்லிட்டு அவங்க வெவ்வேறு சமூகத்தார்கள் வாக்கு வாங்காம போயிட்டாங்களா, போடாம போயிட்டாங்களா? தமிழர்களிடம் மட்டும் நம்மளாம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம், சாதியா பிரிஞ்சிருக்கிறோம், சாதியா பிரிஞ்சிருக்கிறோம். இது ஒரு பொய்மை. தமிழர்களுக்குள்ள சின்ன முரண் ஏற்பட்டாலும் அந்த முரண்களை ஊதி பெரிதாக்கி ஊடகத்தில் வைத்து மணிக்கணக்காக விவாதிப்பார்கள். மணிக்கணக்காக, கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்ல, பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விவாத பொருள். இந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்கு ஆகாது, அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு ஆகாது, அதனால வெட்டுறாங்க, இவங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களா, பொண்ணு எடுப்பாங்களா? சமத்துவத்திற்கான பேச்சா இது? சமத்துவத்திற்கான பேச்சா? சமத்துவம் என்ன? உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது, என்னுடைய கவலை உனக்கு புரிய வேண்டும், நம்ம 2 பேருக்கும் பாதிப்பு இருக்கிறது, நாம் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அதிகாரத்தை நாம் கோலோச்ச முடியும். இதுதான் அரசியல். 2 சமூகங்கள் ஒன்றாக நின்றால் தானே கோலோச்ச முடியும். ஆனா அந்த அடிப்படை புரிதல் இல்லாம தொடர்ச்சியா 2 சமூகங்கள் ஒரு இடத்துல ஒன்றாக அமர்ந்து ஒரு விஷயத்தை பேச
வரும் பொழுது என்ன ஒன்னா உட்காந்துருக்கீங்க, உங்க வீட்டு பிள்ளைய அவங்களுக்கு கொடுப்பீங்களா, அவங்க வீட்டு பிள்ளைய, இவங்களுக்கு இதே புத்தி. இது என்னையா பழக்க வழக்கம்? ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது, ஒரு நட்போடு வரும் பொழுது அங்க எடுத்த உடனே ஒரு பிரச்சனைகளை போடுறது. நடக்கும் அகமன உறவுகளை கடந்தும் தமிழர் குடிகள் இணைவார்கள். எப்ப இணைவார்கள்? திராவிடம் என்ற ஒரு பொய்க் கொள்கை இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்து ஒளிந்த பின்பு தமிழ் சமூகங்கள் ஒரு இணையும். இவைகள் முதல்ல நீங்க ஒழிச்சு எறியணும். இங்க விஷ செடிகள் இவைகள். இந்த பார்த்தீனிய செடிகள் போல திராவிடம் என்பது பார்த்தீனியம் தமிழ் சமூகத்திற்குள்ள வளர்ந்திருக்கிறது. தமிழ் சமூகத்துடைய இது நீங்க திராவிட கட்சிகள், திராவிட செயல்பாட்டாளர்கள் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. இந்த திராவிட சித்தாந்தமும் சிந்தனையும் பல தமிழ் உணர்வாளர்களுக்குள்ளேயே குறைவடைப்பு கிடக்கு. அதை உடைக்கணும். முதல்ல தமிழ் சமூகத்திற்காக, தமிழ் இனத்திற்காக எல்லாரும் ஒன்று என்று சொல்வதை இவர்கள் இன்றளவும் புரிந்து கொள்கிறார்களா? அவதூறு. சரி, ஒருத்தர் சொல்றாரு, சரி நீங்க முடிஞ்சா நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. ஒரு சவால் கொடுக்கலாம். ஒரு சவால் கொடுத்தாங்க, அந்த சவாலுக்கான ஒரு கூட்டம் தான் இது, ஒரு சிறிய கூட்டம். ஆனா இந்த கொள்கைக்கு இத்தகைய ஒரு கூட்டத்தை உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதே கருத்தியல் தமிழர்கள் அனைவருக்கும் சென்று அடையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நிற்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர் தேசியம், தமிழர்களுக்கான விடுதலை என்ற ஒற்றை புள்ளியில் இணைவார்கள். அதற்கான என்பது குடி ஒற்றுமை கோட்பாடு. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளும். இங்க பல்வேறு இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் இடஒதுக்கீடு என்ற ஒரு முறைமையின் மூலமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி அனைத்தும் கொடுக்கப்படும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. இங்க உடனே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள், மொழி சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்களா இவர்கள்? கிடையவே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. மொழி சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் கிடையாது. எதுவரை அந்த மொழி சிறுபான்மையினர் தமிழர்களுடைய உரிமைக்குள் மூக்கை நுழைக்காமல் இருக்கும் வரை. தமிழர் உரிமை என்று வரும் பொழுது ஆமாங்க, இது அவங்க மண்ணு, இது அவங்களுடைய ஆட்சி, இது அவங்களுக்கான இடம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் உணரும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க வேண்டும். நாம் ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு, 2 மாநிலங்கள் இருக்கு, கர்நாடகா இருக்கு, கேரளா இருக்கு. இங்கெல்லாம் போயிட்டு தமிழர்கள் போய் தமிழ் தேசியம் பேசுவது பயனற்றது. இது அவர்களுக்கான நிலம். அங்க அவர்களோடு சேர்ந்துதான் நம்மளுடைய உரிமைகளை நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். ஆனா இது நமக்கான நிலம், நமக்கான நிலப்பரப்பு. இந்த இடத்தில் நம்மிடம்தான் அதிகாரம் இருக்க வேண்டும், அவர்களிடம் இல்லை. ஆனா இன்னைக்கு யார் கையில் இருக்கு அதிகாரம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் 5% கூட இல்லாத அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க 35% இருக்கிறோம், 40% இருக்கோம், வாய்க்கு வந்ததை சொல்வார்கள். ஆனா வெறும் 5% தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அரசாங்கமே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. தமிழ் தேசிய எழுச்சிக்கு தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள். நம்ம பார்த்திருக்கிறோம். அதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள் இருப்பாங்க, தமிழ் தேசிய எழுச்சியை விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்க நமக்கு எதிரிகள் அல்ல. யார் நமக்கு எதிரி? தமிழ் தேசிய எழுச்சியை, தமிழருக்கான உரிமையை நிலைநாட்ட நாம் முற்படும் பொழுது அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள். அவங்க தான் நமக்கு எதிரிகள். இதுல கோட்பாட்டு அடிப்படையில் சொன்னோம்னா ஆரியமும் திராவிடமும் நமக்கு பகை. இந்த ஆரியத்திடமும் திராவிடத்திடமும் எந்த விதமான சமரசமும் தமிழ் தேசியம் செய்து கொள்ள போவது இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா திராவிடம் என்பது ஆரியத்தின் கைக்குழந்தை. தமிழ் தேசியத்தை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிட துப்பற்ற ஆரியம் அவர்களுடைய ஒரு பிராக்சியாக உருவாக்கி விட்டதுதான் திராவிடம். திராவிடம் என்பது தமிழர்களுக்காக பேசுவது போலவே இருக்கும், ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தமிழ்ல குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பது அனைத்து தமிழர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு வேண்டும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம், போராடுவோம், அதற்காக ஆரியத்தை எதிர்த்து செயலாற்றுவோம். இந்த நேரத்துல திராவிடம் நமக்கு துணை நிற்க வேண்டும் அல்லவா, நல்லவர்களாக இருந்தார்கள் என்ற. ஆனா அவன் வரமாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? குடமுழுக்கு என்பதே தமிழர் முறை அல்லவே, குடமுழுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. சரி, என்னதான் பண்ணலாம்? இந்த கோயிலுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லையே. இதத்தாயா அங்க இருக்கக்கூடிய ஆரியனும் சொல்றான், உனக்கு இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் வானத்துல இருந்து வந்தவன் கட்டி வச்சுட்டு போனது, இதுல நீ வழிபடுறதுக்கு நாங்க சொல்றதான் கேட்கணும்னு அவன் சொல்றான். அதே நீ சொல்ற, இந்த கோயில்லாம் யார் கட்டினா? ஆரியர்கள்.
நமது அடையாளங்களை திருட நினைப்பவர்களுக்கு துணை போவர்கள் எப்படி நமக்கானவர்கள்? இதுதான், இது ஒரு எக்ஸாம்பிள். திராவிடம் எந்த அளவிற்கு தமிழ் தேசியத்தை மடைமாற்றி தமிழ் தேசிய உணர்வை, இன்னைக்கு திராவிடம் இன்னைக்கு அரசியலை இந்த அளவுக்கு வந்து அரசியலை கோலோச்சி கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் தேசிய எழுச்சியோடைய விளைவுதான். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது ஒரு திராவிட சித்தாந்தம் அதை திருடிக் கொண்டது, அந்த போராட்டத்துடைய ஓர்மையை திருடிக் கொண்டது. அதற்கு அடுத்து ஒரு போராட்டம் வந்தது தமிழ்நாட்டில், அதே மாதிரியான ஒரு எழுச்சியோடு, அதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். திராவிடம் இங்க பதவியில் இருந்ததுனால எவ்வளவு நேக்கா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மடைமாற்றி விட்டாருன்னு பாருங்க. அப்படியே மடைமாத்திட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஒருமித்த சிந்தனையோடைய ஒரு பெரிய போராட்டம் என்பது ஸ்டெர்லைட் போராட்டம். என்ன நடந்தது? எந்தவித கவலையும் இல்லாமல் ஒரு இந்த மக்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், இந்த மக்களுக்காக நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த மக்கள் தான் நம்மை வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புலையும் பதவியிலையும் உட்கார வச்சிருக்காங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் இந்த திராவிடர்களுக்கு இருந்திருந்தால், துப்பாக்கி எடுத்துக்கொண்டு காவலர்களை வைத்து பொதுமக்களை, குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள், பொதுமக்கள், வயோதிகர்கள் எல்லாரும் அந்த போராட்டத்தில் இருக்காங்க. யாராவது துவக்கையை கொடுத்து போய் சுடுறான்னு சொல்லுவானா? அப்ப இவர்கள் எந்த அளவிற்கு தமிழர்களை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தமிழகம் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு, இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. அந்த ஆபத்திலிருந்து நாம் மீட்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கோட்பாடு என்பது சரியான முறையில், தமிழ் தேசியம் பேசுவதற்கு இங்கே ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு பேசுவேன், நாளைக்கு நான் ஒண்ணு பேசுவேன், நாளைக்கு ஒண்ணு பேசுவேன்னா அது தனிப்பட்ட நபர்களின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை மட்டும் குறைக்காது, ஒட்டுமொத்த கருத்தியலின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் குறைத்துவிடும். நம்மை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சிறிய அளவு கையளவு கூட இருக்கலாம், ஆனா அந்த கையளவு இருக்கக்கூடியவர்களுக்கும் இவர்தான் சரியானவர் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை முதல்ல நம்மவர்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்மவர்களுக்கு இல்லை என்றால் அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, பொதுமக்களிடம் போய் நன்மதிப்பு பெற வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம கொண்ட கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே கருத்தியல், அதுல தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும். அதுல இன்னைக்கு ஒரு நாள் ஈவேரா வாழ்க, ஒரு நாள் ஈவேரா ஒழிக, ஒரு நாள் குடி ஒற்றுமை வேண்டும், ஒரு நாள் குடியெல்லாம் ஒழிக்கணும், சாதி ஒழிப்பு. இங்க யாராவது ஒரு சாதிய படுகொலை நடந்துச்சுன்னா உடனே சாதி ஒழிப்பு, இல்லைன்னா அந்த பக்கம் போனோம்னா இப்படி இருக்கக்கூடாது. அது முறையான தமிழ் தேசிய போக்கு அல்ல. அந்த போக்கை நாம் முன்னெடுத்து கொண்டிருந்தோம் என்றால் தமிழ் தேசிய சிந்தனை என்பது பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து விடுவார்கள், இவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு கடந்து போயிடுவாங்க. அந்த மாற்றி பேசக்கூடிய தன்மை நமது இயக்கத்தில் ஒருபோதும் இருக்காது. முழுக்க முழுக்க என்ன கருத்தியல் என்பது சொல்லப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த கருத்தியலில் இருந்து இம்மி அளவு சமரசம் கூட இந்த இயக்கம் செய்யாது. தமிழகத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஊர்கள், பகுதிகள் எல்லாம் தமிழர் அல்லாதவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அவற்றுக்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும். வடவர்களுடைய குடியேற்றம் என்பது நம்மிடம் தொடர்ச்சியாக திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்தில் நீங்க ஒண்ணு பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமா வளர்ச்சி போக்கை கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க. அது உண்மையான்னு கேட்டா அது உண்மையெல்லாம் இல்லை. அது எதற்காக சொல்லப்படுறது தெரியுமா உங்ககிட்ட? உளவியல் ரீதியா வட இந்தியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்கிறது என்பதை சரியாக வட இந்தியர்களுக்கு எதிரான கிளர்ச்சி கருத்தியல் தமிழகத்தில் உருவாகும் பொழுது சொல்லுகிறார்கள். அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில அதிகமா போகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? வடவர்கள். வடவர்கள் மட்டும் வரலைன்னா தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போகுமா அப்படிங்கிறதான் நீங்க உணர்ந்துக்கணும். அதுக்காக வேணும்னே சொல்றது. எங்கேயாவது கடன்காரனை பணக்காரன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கடனுடைய எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? அவ்வளவு கடன்ல நம்ம தோண்டு கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு உண்மையாக செய்ய முடியாது, கடன்ல தான் செய்யறாங்க இவங்க. தொடர் கடன். இந்த கடனை யார் அடைக்கிறது? இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அவர்கள் குடும்பம், இவங்க தான் அடைப்பாங்களா? இங்க வரி பணம் கட்டக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் அடைக்கணும். நம்ம தலையில கடனை ஏத்திக்கிட்டே தான் போறாங்களே, இந்த கடன் குறைஞ்ச பாடு இல்ல. இல்லைங்க, போன ஆண்டு இவ்வளவு கடன் நமக்கு இருந்துச்சு, இந்த ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடனை அடைச்சு இவ்வளவு கடனாக குறைச்சிருக்கிறோம். ஏதாவது செய்தி வருது அப்படி?
ஒவ்வொரு ஆண்டும் அந்த கடனுடைய எண்ணிக்கை என்பது 2 மடங்காக 3 மடங்காக தப்பிக்கொண்டே இருக்கிறது. இதை விட நம்ம அடிமைப்படுத்துவதற்கு என்ன முடியும்? ஒரு அளவுக்கு மேல கடன் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவான்? இதை நீ செய்யாதேமா, இதை நீ செய், இதை நீ செய்யாத, இந்த நிறுவனத்தை விடு, இந்த நிறுவனத்தை விடாதன்னு அவன் நமக்கு டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பான். கடன் கொடுத்தவன் யாரு? பன்னாட்டு முதலாளிகள். அவன் நம்மளை வழிகாட்டுவான். இதை எதை செய், இதை செய்யாத, தற்சார்பு பொருளாதாரம் பேசவே பேசாத, மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வா, அப்பதான் விவசாயத்துல அவனால சாதிக்க முடியும், நீ இதை கொண்டு வா, இதுக்கு நான் சப்சிடி கொடுக்குறேன், அவன் அப்படிதான் வருவான். அப்ப தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தை முழுமையாக கடன்காரர்களாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி பாதை அடையுது. எப்படி வளர்ச்சி பாதை அடையுது? எங்க ஒரு 2 வருஷத்துல கடன் கட்டிடுவீங்களா? வளர்ச்சி பாதை அடையுதுன்னா ஒரு 3 வருஷத்துல கடன் கட்டிடுவீங்களா? சரி, அடுத்த முறை திமுகவே வந்தாதான் கடன் கட்டிடுமா? கட்டாது. ஆனா பொய். தமிழர்களை இவ்வாறுதான் மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இங்கே கட்டடங்கள் வருவது, அந்த கட்டடத்திற்குள் வேலை செய்வதற்கு வருபவர்கள், இவர்களால் நமது நாட்டு பொருளாதாரம் முன்னேறும் என்பது சுத்தமான பொய். இதுல நமக்கு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்ல. இந்த பல நிறுவனங்கள்ல வேலை செய்பவர்களும் வடக்குல இருந்து வரவங்க தான். வேலை வாய்ப்பும் நமக்கு கிடைக்கல, நமக்கு நிலமும் பறிபோகுது, நம்ம இயற்கை வளமும் பறிபோகுது. அவன் முதலாளியும் பன்னாட்டு நிறுவனத்தை சார்ந்தவன். இதுல என்ன நமக்கு பயன்? ஏங்க அதை வச்சுதாங்க நலத்திட்டங்கள்லாம் செய்யறோம். என்ன நலத்திட்டத்தை நீ செஞ்சிருக்க இது வரைக்கும்? ரோடு போட்டிருக்கியா ஒழுங்கா? எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஒழுங்கா இருக்கா தமிழ்நாட்டுல? இவன் கேட்டோம்னா ஒழுங்கா இருக்கான்னு கேட்டா ஒழுங்கா இல்லாத ஒவ்வொருத்தனை காட்டுவாங்க. உயர் தரத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு வாய் வராது. அங்க நீங்க பீகார் போய் பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன்டா நட்டனதா சுடுகாட்டுக்கு போனோம்? இங்க சரியில்லைன்னு சொன்னா அங்க சரியில்லை, பாத்தீங்களா? இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? இந்த நிலைப்பாடு தான் இவர்கள் நம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவோம். பொருளாதாரத்தை நாம் நம் கையில் எடுப்போம். ஒரு இயக்கமாக இந்த தமிழ் தேசிய இயக்கம் ஒரு பெரும் பொருளாதாரத்தை உருவாக்கும், ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கும். அதன் மூலமாக தமிழ் சமூகம் அனைத்தும் சுயமாக தற்சார்போடு இருக்கக்கூடிய அரசாட்சிக்கு வந்தா தான் நல்லது செய்ய முடியும், அரசாட்சிக்கு வந்தா தான் அதிகாரம் அப்படிங்கிறதுலாம் மக்களாட்சியில் கிடையவே கிடையாது. மக்களாட்சியில் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரண்டு விட்டார்கள் என்றால் அதை மிஞ்சி அதிகாரம் யாருக்கும் கிடையாது. மக்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை ஒரு பக்கம் நீங்கள் நிப்பாட்டி விட்டீர்கள் என்றால் அவர்களை மிஞ்சி அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா ஜல்லிக்கட்டு தான். இந்தியாவிலே அதிகபட்ச அதிகாரம் பெற்றது வந்து உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஜல்லிக்கட்டு நடத்தப்படக்கூடாதுன்னு. ஆனால் தமிழர்கள் முடிவெடுத்தோம் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று. என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு பொங்கலுக்கும் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். யார் இங்க நீ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே அதை கண்காணித்துக் கொண்டு அதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப உச்சபட்ச அதிகாரம் இந்த மண்ணில் யாரிடம் இருக்கிறது என்றால் அது மக்களிடம் இருக்கிறது. அந்த மக்களை பிளவுபடுத்துவது மட்டும்தான் அத்தனை அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்ப அந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த ஒருங்கிணைப்பு எப்ப சாத்தியம்னா தெளிவான நேர்மையான செயல்பாடுகள் கொண்ட தலைமைகள் மற்றும் கருத்தியல்கள் மக்களிடம் காட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு அது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். ஆரம்பம் முதலே நம்ம வந்து ஈவேரா என்ற ஒரு தனித்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் தமிழ் சமூகத்திற்கு எல்லாம் செய்து கிழித்ததாக நம்மிடம் தொடர்ச்சியாக திணிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இல்லை, இது தமிழ் தேசியவாதிகளுக்கு படிப்படியாக தெரிய வந்தது. அது வெளிப்படையாக சொல்ல போனா அறிஞர் குணா போன்றவர்கள் முன்னாடியே சொல்லிவிட்டார்கள். சீதன் மேத்தன் போன்ற ஐயாக்கள் எல்லாம் அதை ஆரம்பம் முதலே பேச தொடங்கிவிட்டார்கள். ஆனா பெரும்பான்மை மக்களிடம் அது சென்று சேராமலே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச தொடங்கணும். ஈவேராவோட உண்மை முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்க தொடங்கினோம். கடுமையான எதிர்ப்பு, கொலை மிரட்டல்கள் தொடங்கி பல விஷயங்கள். உங்களுக்கே தெரியும், சில அரசியல் கட்சியோடு நம்மால் பயணிக்க முடியாமல் போனவைகளுக்கு அவைகளும் ஒரு காரணமாக அமைந்தது. அப்ப தொடர்ச்சியாக ஈவேரா என்ற அந்த பிம்பத்தை உடைத்துக் கொண்டே வந்தோம். இன்னைக்கு ஈவேராவை எதிர்க்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், பல கருத்தியலாளர்கள் அந்த காலகட்டத்தில் அது தேவையில்லைங்க, கடந்து போயிருவோம், அது சின்ன சின்ன விமர்சனங்களை கொண்டு வரக்கூடாது, சிலர் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்க. ஈவேராவுக்கு முட்டு கொடுத்தும் பேசியவர்களும் உண்டு தமிழ் தேசிய தளத்தில்.
அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க புரிதல் இல்லாம பேசுறீங்க, சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கலாம், சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்க தேவையில்லை. அப்ப நம்ம நிறைய விவாதங்கள் வரும். அப்ப சொல்லுவேன், ஏங்க நமக்கு அடையாளத்தோட மிக முக்கிய அடையாளமாக இருப்பது நமது மொழி. அதுதான் முதன்மை அடையாளம். நம் இனத்திற்கு குடியோர் அடையாளம். அதே போல முதன்மை அடையாளம் என்பது மொழிதான். அப்ப முதன்மை அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மொழியவே நீ விட்டுவிடு, அதை எழுதாத, அதை படிக்காத, அது குப்பை, அது சனியன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தமிழ் சமூகத்திற்காக அவர் பேசியிருப்பார்? நமது மொழியவே அவர் அழிக்கணும்னு நினைக்கிறார். அது ஒரு நினைக்க மட்டும் இல்ல, அதுக்கான செயல்பாடுகளையும் செய்தார். தமிழ் எழுத்துக்களை அவர் சிதைக்க தொடங்கினார். இது இப்ப நீங்க ஒரு மொழியை பற்றி அவருக்கு புரிதல் இல்லாம பேசுறாரு போறாருன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாம் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுன்னு சொன்னாரு அந்த நபர். ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருந்தால் அவர் பேச்ச கேட்டிருந்தா, ஒருவேளை அன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் அவருக்கு எதிராக இல்லாமல் இருந்து அவர் சொல்வதை வேதவாக்காக கருதி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நமக்கு தமிழ் எழுத்துக்கள் கூட இங்க அழிச்சிருப்பாங்க. அதை எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கான். 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா எழுதுறது கஷ்டமா தான் இருக்கும். ஒழுங்கா படிச்சு வந்தா நல்லா எழுதலாம். இவங்க படிக்க மாட்டாங்க. இவங்க படிக்காம இருந்துட்டு மொழி எழுதாத ஆட தெரியாதவர் கூடம் போனம் என்றாலாம்பாங்கல்ல, அந்த மாதிரி பழமொழி போல இவங்களுக்கு கை வரல எழுதுறதுக்கு. உடனே தமிழ் மொழி எழுதுறதுக்கு கடினமாக இருக்கான். அதனால ஆங்கிலத்துல அதான் பாக்குறோமே, நீங்க உங்க ஆங்கில புலமையோட உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறது கொள்றதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோமே. அப்ப நோக்கம் என்ன? தமிழ் மொழியை ஒழிக்கணும். அப்ப அங்கேயே முடிவாயிடுச்சு. இதை நான் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு பெரிய வயது. நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன், கல்லூரி மாணவன் நானு. என்ன அது மொழியை ஒழிக்கணும்னு பேசுற ஒரு நபரை எப்படா தமிழ் சமூகத்திற்கான தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படா தமிழ் தேசியவாதிகள் வீர வணக்கம் புகழ் வணக்கம் கருமம் முடிச்சு தனமா பண்ணிட்டு இருக்காங்க? கோபம், சீற்றம், ஒரு ஆதங்கம். ஏன்னா நம்மவர்களே இதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எதிர்த்தேன். யார் தூக்கி பிடிச்சாலும் போட்டு அடிப்போம்னு எழுத்தோம். தொடர்ச்சியா எழுதணும். கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு புரிதல் வந்துச்சு. இன்னைக்கு ஈவேராவை தூக்குறதுக்கு பயப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். எங்கடா அந்த ஆளுக்கு மாலை கீழே போட்டுட்டோம்னா வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மாலை போட்டு பூஜை செஞ்சவங்க கூட இன்னைக்கு எதிர்ப்புன்னு கிளம்பிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? கருத்தியலுக்கு வலிமை உண்டு. தொடர்ச்சியாக உண்மையாக நேர்மையாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம் மக்களிடம் கொண்டு சேர்த்தோம் என்றால் மக்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். நம்ம சைடு நேர்மை இருக்கணும், அவ்வளவுதான். நேர்மை இருந்தா போதும். நமது கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை மக்கள் இன்னைக்கு ஏற்கலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஏற்பாங்க. சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல எல்லாம் கூட சொல்லுவாங்க, எதுக்கு நீ மட்டும் பேசுற, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இந்த கொரோனா தடுப்பூசி வந்தப்ப உங்களுக்கு தெரியும், அதை தொடர்ச்சியா நம்ம எதிர்த்து பேசிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திடம் இருந்து எனக்கு வந்த நெருக்கடிகள்லாம் வெளியில சொல்ல முடியாது. என்ன வழக்கு போடலாம், இந்த வழக்கு போடலாமா, அந்த வழக்கு போடலாமான்னு தொடர் அழுத்தம். இந்த தடுப்பூசிக்கு எதிராக ஊடகங்கள்லாம் முடக்கப்படுது. ஆனா பேசணும். ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு அது பாதிப்பு, அதை பயன்படுத்தினால் தமிழ் சமூகத்துக்கு பாதிப்பாகும்னு தொடர்ச்சியா பேசணும். ஆனா நம்மளுடைய பேச்சை கேட்கல மக்கள். ஏன்னா அதை விட அவர்கள் நம்பியது அரசாங்கத்தை. அரசாங்கம் சொல்றதா சரியா, பாரி சொல்றது சரியான்னு அவங்களுக்கு தெரியல, கேட்கல. நிறைய பேர் போய் அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டார்கள். இன்னைக்கு சமீபமாக பார்த்திருப்போம், 30 வயது 32 வயது குழந்தைங்க, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை விளையாண்டுட்டு கீழே விழுந்து சாவு. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கா உலகத்துல? இது தமிழ் சமூகத்துக்கு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த விதமான எங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் கிடையாதுங்க. வட இந்தியால இருந்து நம்ம பவுன்ஸ் எல்லாம் வைக்க போறதும் கிடையாது. அப்படி வச்சா அவங்க நம்மளதான் முதல்ல அடிப்பாங்க நம்ம பேசுற பேச்சுக்கு. அதனால அந்த மாதிரி எந்த வித இதுவும் இருக்காது. என்னன்னா எந்த ஒரு இது நம்ம யோசிக்காம இது மக்களுக்கு தப்பானது, இதை நம்ம பேசிக்குவோம், இது மக்களுக்கு ஆபத்தானது, இதை நம்ம பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசுறோம். இப்படிதான் ஒவ்வொரு கருத்திலும் கொண்டு வந்தது. இந்த குடி சார்ந்த விஷயங்கள் புரிதல் இதேதான். தெலுங்கர் வரலாறு பேசுறதுல என் மீது இருக்கக்கூடிய வழக்குல பாதி வழக்கு அந்த வழக்கு தான். கட்டபொம்மனுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கான், திருமலை நாயக்கனுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கான். இப்ப என்ன பிரச்சனைனா வழக்கு போட்டதுதான் பிரச்சனை அவங்களுக்கு, அது அவங்களுக்கே தெரியல. நம்ம என்ன பொய்யா பேசிட்டு இருக்கோம்?
அவங்க பாவம் அவங்க அவசரத்துல போயிட்டு வழக்கு கொடுத்துட்டாங்க, விசாரணைக்கு வர மாட்டேங்கிறாங்க. நான் போய்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு முறை நான் விசாரணைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆதாரங்கள் எடுத்துட்டு போறேன், எவனும் வர மாட்டேங்கிறான். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு ஏதோ பாவம் நம்பிட்டு இருந்திருக்காங்க போல, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் போல நம்பிட்டு இருக்காங்க போல. ஏதோ நம்ம அரசர்கள் உண்மையா நேர்மையா இருந்திருக்காங்க. உண்மையா நேர்மையா இருந்திருந்தான்னா நீ ஏன்டா இங்க இருக்க போற? உன் மண்ணை விட்டு அங்க கொண்டு விட்டு போயிருப்பானா? அதை யோசிக்க வேண்டாம். நாங்க தமிழர்கள் இருக்கிறோம், நாங்களும் தான் கடல் கடந்து போனோம். சோழர்கள் போனாங்க, பாண்டியர்கள் போனாங்க, பாண்டியர்கள் ரோமபுரி வரைக்கும் போனாங்க, அங்கே தங்கிட்டானா? இது உலகத்திலேயே தமிழர்கள்ட்ட இருக்க மட்டும் ஒரு இருக்கக்கூடிய தனி சிறப்புங்க. இது உலகம் முழுக்க நாமும் போயிருக்கோம், படையெடுத்து போயிருக்கோம், வணிகத்திற்காக போயிருக்கோம், எல்லாருக்கும் போயிருக்கோம். ஆனா என்னைக்குமே மாற்றான் மண்ணை நமது மண் என்று உரிமை கொண்டாடியதே கிடையாது. அந்த ஒரு சிந்தனை என்பது தமிழ் சமூகத்துக்கு மட்டும். ஒருவேளை இது ஒரு மூத்த சமூகம், ஒரு ஆதிக்குடி அப்படிங்கறதுனால நமக்கு அந்த சிந்தனை இருக்கான்னு தெரியல. ஆனா நீங்க பாருங்களேன், நம்ம அடிமையா கொண்டு போன இடங்களா இப்ப சிங்கப்பூர், மலேசியா, அங்க வந்து அந்த மக்களோட இணைஞ்சுதான் இருப்பாங்களே ஒழிய அங்க போயிட்டு அந்த அடாவடித்தனம் பண்றது, டாமினேஷன் பண்றதுலாம் இருக்காது. அப்படியே இணைஞ்சு அவங்களோட அரசியல கலந்துதான் போவாங்க. இப்ப பர்மாவில் போனாங்க தமிழர்கள், அங்க நீ கிளம்புனா எதுவும் பிரச்சனை பண்ணல, அப்படியே கிளம்பிதான் வந்தாங்க. அது அவங்க மண்ணு, அவங்க போக சொல்றாங்க, கிளம்பிடுவோம்னு கிளம்புனாங்க. கிளம்பி சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தாங்க, தமிழகத்துக்கு வந்தாங்க. இதுதான் தமிழர்கள். தமிழர்கள் இதுவரையும் எந்த மண்ணுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆனா அதே நேரம் உயிரை விட நம்ம மண்ணை வந்து நேசிச்சிருக்கோம். ஈழத்தில் நமது உரிமைக்காக தான் நம்ம போராடணும். அது எடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. அது வந்து வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம் போராடவில்லை. எல்லாம் சேர்ந்து சுதந்திரம் அடைகிறோம். சிங்களவனோட சேர்ந்து தான் சுதந்திரம் அடைகிறோம். சிங்களவனை எதிர்த்துவதில் அப்படிலாம் இல்லை. சிங்களவனோட நல்லிணக்கத்தோடு தான் இருந்தார்கள் தமிழர்கள். எல்லாம் சேர்ந்து சுதந்திரம் அடைகிறோம். நம்ம ஆட்களும் படிக்கிறாங்க, அவனும் படிக்கிறான். நம்ம ஆட்கள் தமிழ் மொழியில நல்ல, ஏன்னா நமது மொழி ஒரு வளர்ச்சி பெற்ற மொழிங்கிறதுனால நம்ம இதுல கல்வி என்பது கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதனால நம்ம மொழியில பல கல்விகள் வந்து வெள்ளக்கார காலகட்டத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததுனால நம்ம முன்னோர்கள் ஈழத்தில் இருந்தவர்கள்லாம் தமிழர்கள் குறிப்பாக ஒரு படித்த சமூகமாக இருந்தார்கள். சிங்களவர்களுடைய மொழியில் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அதனால அவங்க வந்து அதிகமான இலக்கியங்களோ இதுவும் எதுவும் இல்லாதனால அவங்களுடைய கல்வி தராதரம் என்பது மிக குறைவாக இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க, தமிழர்கள்லாம் நல்லா படிச்சு இலங்கையோட அரசாங்க வேலைகளுக்கு வராங்கன்னு உடனே இந்த சிங்களவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றான், நம்ம வரக்கூடாதுங்கிறான். தமிழ் மொழியில் படித்த படிப்பு செல்லாதுங்கிறான். ஒரு மொழியில படிச்ச படிப்பே செல்லாத அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் போராட்டம். அந்த போராட்டம் எனக்கு எடுத்தவனே தனிநாடு கொடு அப்படிலாம் கேட்கல நம்ம ஆட்கள். ஒருவேளை அப்ப கேட்டிருந்தா கூட வெள்ளைக்காரனே பிரிச்சுட்டு போயிருந்தாலும் போயிருப்பான். நம்ம ஆட்கள் கேட்கல, பொறுமையா ஒவ்வொன்னா கேட்டோம். எனக்கு வந்து படிக்கிறதுக்கு உரிமை கொடுன்னு. கொடுக்க முடியாது போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் இறங்கி வருவான், சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேலை வாய்ப்புல வந்து லாக் பண்ணான். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னா, ராணுவத்துல சேர்க்க மாட்டேன்னா. ஒவ்வொரு இடத்துலயும் தமிழர்களை வந்து வெட்டி எரியும் பொழுது நம்ம முன்னோர்கள் அறவழியில 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேல அறவழியில போராடணும் தொடர்ச்சியா. அப்ப ஒரு ஏறத்தாழ 30 வருடங்களாக தமிழர்கள் ஒரு அறத்தோடு அறவழியோடு எந்த ஆயுதமும் எடுக்கல, எந்த ஒரு வன்முறையும் செய்யல, பொறுமையாகத்தான் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக வன்முறை கொண்டு ஒடுக்கிவிடலாம்ங்கிற ஒரு சிந்தனை வரும் பொழுது அறத்திற்கு அங்க வேலை இல்லை என்றால் அடுத்து மரத்திற்கு தான் வேலை உண்டு. அப்பதான் ஆயுதம் ஏந்த தொடங்குகிறார்கள் தமிழர்கள். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இயக்கங்களாக, அது ஒரு இயக்கம் இல்ல பல இயக்கங்கள் ஆயுதம் எடுக்கிறாங்க. இதுல புலிகள் கூட எடுத்தோடனே ஆயுதம் எடுத்தவர்கள் அல்ல, பல இயக்கங்கள் அவர்களுக்கு முன்னோடிகளாக ஆயுதம் எடுத்தார்கள். அதற்கப்புறம் தலைவர் வந்து தலைவரும் ஆயுதம் எடுக்கிறார். அதற்கப்புறம் காலம் யார் சரியானவர்கள் யார் நேர்மையானவர்கள் என்பதற்கு தகுந்தவாறு புலிகளுடைய அமைப்பு என்பது ஒரு சிந்தனையோடு ஒற்றை தன்மையோடு பெரிய அளவு இயக்கமாக வளர்ந்து வருகிறார்கள். காலமும் நேரமும் ஒரு உண்மையான ஒரு தலைவனுக்கு என்னைக்கும் வழி விடும். அந்த அடிப்படையில் நம்ம தலைவருக்கு அது வழி கொடுத்தது. அதன் அடிப்படையில் ஒரு பெரும் போராட்டமாக அது மாறி ஒரு ஆயுத போராட்டமாக மாறி அதுலேயும் நம்மிடம் அறம் தான் இருந்தது. பல கதைகள் இருக்கு.
ஒரு கர்ப்பிணி சிங்கள பெண்மணி வந்து கேட்டுக்கொண்டார் என்பதற்காக ஒரு சிங்கள படை வீரனை வந்து நமது தலைவர் விடுதலை செய்தார். கருணையோடு அறத்தோடு தான் நம்மளுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டுச்சு. அப்படி பட்டும் ஒரு பெரிய இனப்படுகொலை, சொல்லலா துயரத்தை வந்து தமிழ் சமூகம் சந்திச்சோம். செம்மணியில நீங்க பார்த்திருப்பீங்க, சிறு பையன், இப்ப சமீபத்துல பச்சிளம் குழந்தைங்க துணியில சுத்தப்பட்டவாறு இருக்க குழந்தை கொண்டு புதைச்சிட்டான். சின்ன பையன் ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு போன ஒரு சின்ன பையன் கொண்டு புதைச்சிருக்கான். இதுதான் நமக்கு நடந்தது. இந்த துயரம் என்பது பேசப்படுவதில்லை. காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைப்பீங்க வல்லாதிக்க சக்திகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். கிடையாது, தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இல்லை. இதுதான் உண்மை. மனசாட்சிய கொஞ்சம், செம்மணியில குழந்தைகள் கொல்லப்படுற செய்திகள் வந்து கொல்லப்பட்டு இந்த புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைக்குது. 100, 150 கவுண்ட் ஏறிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அது போய்கிட்டு இருக்குது. மறுபக்கம் உலகம் முழுக்க தமிழர்கள் கேளிக்கைகள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் கேளிக்கை சார்ந்த விஷயங்கள்ல, நடிகர் சார்ந்த விஷயங்கள்ல, நடிகைகள் சார்ந்த குத்தாட்டங்கள், கொண்டாட்டங்கள், பாடல், இந்த மியூசிக் கான்சர்ட்ஸ் இது நடந்துட்டு இருக்குங்க. சமீபத்துல ஒரு ஐரோப்பிய நார்வேக்கு போகிற ஒரு சூழல் ஏற்படுது. அங்க தமிழ் சமூகங்கள்லாம் சேர்ந்து அவர்களுடைய கைகாசை போட்டு தமிழ் உணர்வாளர்களை கொண்டு வந்து, என்ன மன்னர் போன்ற உணர்வாளர்கள்லாம் கொண்டு வந்து அங்க வந்து ஒரு நிகழ்வு நடத்தி அங்க இருக்கக்கூடிய நார்வேல இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் மத்தியில ஒரு புரிதலை ஏற்படுத்த, தமிழ் தேசிய புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு நேர் எதிராக ஒரு கேளிக்கை கூட்டத்தை அதே நாள்ல இன்னொரு கூட்டம் ஏற்பாடு செய்யறவனும் தமிழன். அந்த கூட்டத்துல வந்து இந்திய தூதரகம் கேட்டுச்சான், அந்த காந்தாரா படத்துக்கு கூட்ட அவார்டு கொடுங்க சொல்றாரு. அந்த கூட்டத்தை நடத்துற நபரே போன் அடிச்சு சொல்றாரு, ஏங்க நீங்க காந்தாராவெல்லாம் கொண்டு வந்து, காந்தாரா ஒரு கன்னட படம், அந்த கன்னட படத்தை கொண்டு வந்து தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி, சரி பிலிம் ஃபெஸ்டிவல் தான் நடத்துறீங்க, ஒரு தமிழ் படங்கள்லாம் இல்ல நல்லா இல்லையா, அதுக்கு கொடுக்கலாம்ல அவார்டு. காந்தாரா படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல. ஏன் யாருங்க சொன்னான்னு கேட்டா இந்திய தூதரகம் சொல்லிச்சான். பார்த்துக்கோங்க, இதுதான் தமிழர்களுடைய நிலைமையாக புலம்பெயர்ந்தவர்களிடமும் அப்படிதான் இருக்கு. உணர்வாளர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அதை விட பன்மடங்காக இந்த உணர்வற்றவர்கள் இருக்கிறார்கள். உணர்வாளர்கள் இல்லைன்னு சொல்லல, எத்தனையோ உணர்வாளர்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கிறார்கள், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உணர்வற்றவர்கள் அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். எப்படி தமிழ் தேசியம் சாத்தியப்படும்? ஊட்டணும், உணர்வுகளை அதிகப்படுத்தணும், நம்மளுடைய பேச்சை, நம்மளுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தி தொடர்ச்சியாக அவரிடம் போய் நம்ம சேரணும், புரிதலை ஏற்படுத்தணும். அதுக்கு எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றணும். இன்னைக்கு திரைத்துறையில மதிமயங்கி பல தமிழன் நடக்கிறான். திரைத்துறையின் மூலமாகவும் தமிழ் தேசிய உணர்வை தட்டி எழுப்பணும். அத்தனை இடத்திலும், எல்லா இடங்களிலும் தமிழ் உணர்வை, தமிழ் தேசிய உணர்வை, இன உணர்வை, புரிதலை, குடி அடையாள புரிதலை, ஒற்றுமையை, ஒன்றாக இருந்தால் தான் நமக்கு வாழ்வு அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு பலரும் நம்மிடம் வைக்கக்கூடிய கேள்வி, ஏன் தமிழன் பாருங்க சாதி வழி பிடிச்சி பிரிஞ்சு கிடக்கிறான், சண்டை போட்டு இருக்கிறான். ஆமா, என்ன பண்ணலாம்? அவனெல்லாம் அழிச்சிடலாமா? மாத்தி தான் கொண்டு வரணும். அவனுக்கு எதற்கு இந்த ஒரு குழந்தை பிறந்து வளருது அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் இதற்காக நீ பிறந்தா, இதற்காக நீ வளருகிறாய் என்று சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்? நமக்கு அந்த வாழ்வியல் மரபும் பண்பையுமே அழிச்சு வச்சிருக்காங்கல்ல, மறைச்சு வச்சிருக்காங்கல்ல. சொல்லிக் கொடுத்துதான் வளர்க்கணும். அவன் யாரும் நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவன் எதை பார்த்து வளருவான்? சாதிய வட்டங்களை பார்த்து, சாதிய புரிதல்ல வந்துட்டு அவன் பைத்தியகாரத்தனமா வண்டிய, ஒரு காருங்க அது, அந்த காருக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுதுரும். அந்த முன்னாடி அந்த டேஷ்போர்ட அந்த இது கண்ணாடி வைக்கிறது, அந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிடறாங்க ஃபுல்லா. யாரோ ஒரு கொலகாரன், எவனோ ஒரு வெட்டினவன் குத்துனவன் அவன் போட்டோ இருக்கும். அதுல ரெண்டு பக்கமும் தொங்கிக்கிறாங்க. யாரு வண்டி ஓட்டுறான்னு தெரியல, வண்டி தப்பிக்கிட்டே ஓடுது. அது எப்படி வண்டி தப்பிக்கிட்டே ஓடுதுன்னு தெரியல.
வண்டி தவித்தவே போகுது முயல் மாதிரி. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டாங்க. இவர் பண்ணிட்டாங்க, இவங்க சாதிக்காரங்க பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம சாதிக்காரனும் பண்ணாதானே பெருமை? நமக்கு கார் இல்லையா? நமக்கு கார் ஓட்டி காட்ட முடியாது. இங்க ஒருத்தன் பண்றான். அந்த கார் கவுந்து போய், சரி நீ வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி யாராவது அதுல ஏதாவது ஒரு குண்டியா கட்டி விட்டு வெடிச்சு கிடிச்சு போதா என்ன பண்ணுவேன்? அப்ப ஒரு அடிப்படை புரிதல் நம்ம வாழ்க்கை எதுக்கு இருக்கு, ஏன் நீங்க பாத்துருப்பீங்க, ரோட்ல வரும்போது பாத்துருப்பீங்க, கேடிஎம்னு ஒரு பைக் ஒன்று இருக்கு. அதை முறுக்கிட்டு போவாங்க, பாத்துருக்கீங்களா? ஏன் போறான்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு இளைஞனுக்கு அந்த ரத்தம் சூடாக கொதிக்கக்கூடிய காலம் என்பது ஒன்று இருக்கும். அந்த காலகட்டத்துல அவனை ஆற்றலின் பக்கம், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்ரினலைன் பூஸ்ட்னு சொல்லுவாங்க, அத ஒரு சரியான விஷயத்திற்கு திசை திருப்பி விட்டீங்க அப்படின்னா அவன் அதுல பெரிய சாதனையாளனா மாறுவான். அப்ப இங்க தமிழ் இளைஞர்களுக்கு அந்த வழிகாட்டல், இந்த வயசுல நீ எதை செய்யணும், அவனுக்கு ஒரு தேச உணர்வு இருக்கும். நீங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க, எந்த தேசத்தின் மீது அவனுக்கு உணர்வை நம்ம என்ன சொல்லி வளர்த்துற முடியும்? அவனுக்கு தேசம்னே இல்லாம கிடக்குறாங்க. அவனுக்கு தமிழ் தேசம்னு ஒண்ணு இல்ல. அவன்கிட்ட தேசிய உணர்வுல எப்படி நீங்க ஊட்ட முடியும்? இந்திய தேசிய உணர்வை ஊட்டுறீங்கன்னே வச்சுக்குவோம். சரி, இந்திய தேசிய உணர்வுன்னு சொல்லி அந்த அர்ஜுன் படம்லாம் பார்த்து முறுக்கு ஏறி போய் கொடியேற்றிக்கிட்டு அவன் அங்க நம்பிக்கை நிற்பான். என்ன ஆகும்? அவன் உறவினர் யாராவது சாகடிக்கப்படுவான், சிங்கள ராணுவத்தால கொல்லப்படுவான். இல்ல வரலாறு படிப்பான். வரலாறு படிக்கும் பொழுது இந்திய அமைதிப்படை தமிழர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செஞ்சதுன்னு படிப்பான். குழம்புவானா மாட்டானா? ஏன்னா நமக்கு தேசம் இல்ல. அதனால நம்ம பெற்றோர்களும் எதை சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியாம அப்படியே சொல்லாம விட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, உங்க குழந்தைகள் வளரும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லி வளருங்க. இது குழந்தைகளுக்கு மட்டும் பொருந்தாது. நிறைய பேர் படித்த குழந்தைகள் இருப்பாங்க நம்ம சமூகத்துல, அப்படி இருக்கிறாங்க. படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம சமூகத்துல, நிறைய படிச்சிருப்பாங்க, புரிதல் இருக்காது, அரசியல் தெளிவு இருக்காது. அவர்களை புரிதல் படுத்துங்கள். எங்கெங்க போய் படுத்துறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் உறவினர்கள் உண்டு. அவங்க எல்லாம் கல்யாணம் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பத்திரிக்கை வைப்பாங்க, மொய் செய்வோம், எல்லாம் செய்வோம். அங்க போய் உட்காரும் போது சும்மா பேசுவோம், ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, அரசியல் பேசுங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுங்க, வரலாறு பேசுங்க, குடி சார்ந்த புரிதலை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழர்கள் அவங்க சமூகத்துக்குள்ளதான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்க சமூகம் கூடக்கூடிய இடமாகத்தான் அது இருக்கும். அந்த இடத்துல ஒற்றுமை புரிதலை ஏற்படுத்துங்க. ஒரே சாதிக்கார பேர உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க சாதி என்ன இவங்க சாதி என்னன்னு பேசிட்டு இருப்பான். அப்ப எல்லாம் ஒரு சாதி தாயா, எல்லாம் தமிழ் சாதி தாயா, இங்க குடிகள் என்பது என்ன, அதோட வரலாறு என்ன, அப்படியே ஒவ்வொன்றா புரிதலை ஏற்படுத்துங்க. புரிதல் புரிஞ்சிருச்சுன்னா ஒற்றுமை வந்துவிடும். ஒற்றுமை வராமல் இருக்காது. இன்னைக்கு இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் இருக்கு. அதனாலதான் இவர் இன்ன சாதி, இவர் அன்ன சாதி, இவர் அந்த சாதி, இவர் இந்த சாதி, எந்த புரிதல் இல்லாம கடந்து வரீங்க நீங்க. சரி, நமக்கெல்லாம் குடிகள் உண்டு, கோட்பாடுகள் உண்டு, குலதெய்வங்கள் ஒவ்வொன்று இருக்கு. ஆனா நாமெல்லாம் தமிழர்கள். இனம்தான் நமக்கு முதன்மை. இனம்தான் நமக்கு முதன்மை. இனம் என்பது நமக்கு முகம் போன்றது. அந்த முகத்தில் மூக்கு, காது, கண்கிறது போல மொழி, குடி, பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு எல்லாம். இந்த மூக்கை மட்டும் சரிச்சிருங்க, இந்த மூஞ்சிக்கு இது முன்னாடி முந்திக்கிட்டு வருது, மூக்கை வெட்டிடுங்கன்னா முகம் அவலட்சணமாக போய்விடும். அதுபோல தமிழர் அடையாளங்கள் அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்கும். இன்னொன்னு பலரும் குழப்பிக் கொள்வது என்னன்னா, சரிங்க நீங்க குடி ஒற்றுமை, குடி சார்ந்தெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் ஓகே. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களாம் தமிழர் இல்லையா? கேள்வி. இவனுங்களே கிறிஸ்தவர்கள் எல்லாம், கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாம் சாதிகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களே புலம்பானாங்க. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு சாதி இல்லைன்னு இவங்களே சொல்லுவாங்க. இவனே சொல்லுவான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சாதிகளாக சர்ச்சுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழன் மதத்தை விட்டு கொடுத்தான், தனது குடிகளை விட்டு கொடுக்கல. குடிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான், தெரிந்தோ தெரியாமலோ. ஏதோ அவனுடைய முன்னோர்கள் அவன் மனதுல ஆளை பதிச்சு வச்சுட்டாங்க போல. நீங்க நல்ல கவனிங்க, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தமிழர்கள் மொழி பேசுறது இல்லைங்க. வீட்டுக்குள்ள அவன் ஆங்கிலம் பேசுறான், பிரெஞ்சு பேசுறான், வேற ஏதோ ஒரு மொழி பேசுறான். ஆனா அவனுடைய பேருக்கு பின்னாடி எல்லாரும் குடி தாங்கி இருக்கிறார்கள், அவங்களோட குடிப்பட்டம் தாங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க குடிப்பட்டம் தாங்கி இருந்ததுனால அவர்கள் தமிழர்கள் தெரியுது.
நீங்களாம் என்ன ரிலீஜியனை சார்ந்தவர்களையும் கேட்டா ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இவர் யாருங்கன்னா அவர் கருப்பசாமிங்கிறாங்க. கருப்பசாமிக்கு முனீஸ்வரனுக்கு ஆப்பிரிக்கால கோயில் இருக்குதுங்க. இவனே கிறிஸ்தவனா மாறிட்டான். ஆனா குலதெய்வத்தையும் குடியும் அவன் விட்டே கொடுக்கல. இயேசுநாதர் வந்தே விட்டு கொடுக்கல. புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழருக்கு தெரிகிறது நமது இன பிடிப்பு எங்க இருக்குன்னு. இனத்தோட அடையாள பிடிப்பு குடிகளுக்குள்ளதான் இருக்குங்கிறத உணர்ந்திருக்கிறான், குலதெய்வத்துக்குள்ளதான் இருக்குங்கிறத உணர்ந்திருக்கிறான். விடவே இல்லை. இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள் விட்டுட்டாங்கல்ல, இஸ்லாமியர் விட்டுட்டாங்க, உண்மையிலேயே விட்டுட்டாங்க. ஆனா சும்மா விடல. எங்க இஸ்லாமியர்கள் குடி அடையாளத்தெல்லாம் விட்டு கடைசியில போனா இவங்க தமிழ் என்னன்னு எவனாவது வந்து சொல்லிடுவான்னு அவங்க முன்னோர்கள் நினைத்தார்களோ என்னவோ தெரியல, புதிய குடிகளை உருவாக்கிட்டான். ராவுத்தர் அப்படின்னா தமிழர், பச்சை தமிழர். ராவுத்தர்ல உறுதிக்கிறது ஒண்ணும் கிடையாது. தூய தமிழர்கள். மரக்காயர்னா, லெப்லைனா, புதிய சமூகங்களை உருவாக்கினான். இன்றளவும் தமிழ் இஸ்லாமியரை எப்படி நீங்க பிரிச்சு பாப்பீங்க? தமிழ் பேசுறாங்கன்னா கிடையாது. எந்த குடியை சார்ந்தவர்கள்? அவர் மரக்காயரா, ராவுத்தரா, லெப்பையா? சோ குடினா தமிழர்களை, அவர் இஸ்லாமிய தமிழராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தமிழராக இருந்தாலும் சரி, சைவ தமிழராக இருந்தாலும் சரி, வைணவ தமிழராக இருந்தாலும் சரி, இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும்.